இந்த 598, 588 அதாவது 5ன்ற நம்பர் கேமில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் வீடியோவில் கொடுத்த நம்பரு. அது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி எடுத்தேன் அப்படின்னா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா 3வது சான்ஸில் எப்போவுமே ஒரு நம்பர் டைரெக்டாக வரும்போது அடுத்த நம்பரு திரும்பி வரும் அப்படின்னு தான் எடுப்போம். ஆனால் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ஒரு 2, 3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே வச்சுட்டேன் பிரதர் அப்படின்னு. உண்மையிலே திரும்பி இருக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த முறை அது யூஸ் ஆகும். அதனால் இதை கரெக்டாக டீப்பாக பார்த்துங்க. 3 சான்ஸ் கரெக்டாக முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்களேன், இந்த 665 அப்படின்ற நம்பர் பார்த்துங்க. இந்த 665ன்ற நம்பரு பி போர்டு 6ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டு பாருங்கள். ஒரு நம்பர் கூட்டிங்க. கூட்டும்போது 75 அப்படின்னு வரும். 65க்கு 75 அப்படின்னு வரும். முதல்ல பிசி மட்டும் பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் 38 அது கீழே இருக்கிற நம்பருக்கு 38க்கு 48 அப்படின்னு வரும். அதாவது 65க்கு 75, 38க்கு 48. இப்போ இந்த 78க்கு 88ன்ற நம்பர் வரணும். அப்போ ஏ போர்டில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த 66க்கு பி போர்டில் ஒரு நம்பர் கூட்டும்போது 67. இங்கே 1ஆந்தேதி நமக்கு ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள் 675. 675 கரெக்டாக வந்திருக்கும். 2ஆந்தேதி பாருங்கள், இந்த நம்பர் 6ன்ற நம்பர் அப்படியே வச்சதுனால அது கீழே இருக்கிற 1ன்ற நம்பரு 1 ஆப்போசிட் பண்ணணும், இல்லைனா மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ இந்த 1ன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டு பண்ணல, ப்ளஸ் பண்ணல, மைனஸ் பண்ணால் 1ல் 1 போச்சுன்னா 0. அது பாருங்கள். அப்போ ஏ போர்டு 0 வரணும். ஏ போர்டு 0 கரெக்டாக வந்துச்சு. அப்போ பிசியில் பி போர்டு ஒரு நம்பர் கூட்டி அடிக்கணும். அதுக்குமே கரெக்டாக 048 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த 3வது சான்ஸில் எப்படி வரணும் அப்படின்னா, இந்த 78ன்ற நம்பருக்கு 88ன்னு வரணும். இப்போ ஏ போர்டில் ஃபஸ்ட்டு டைரெக்டாக 6ன்ற நம்பருக்கு 6ன்னு வச்சாச்சு. 2வது 1ல் 1 கழித்து 0ன்னு வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் பண்ணணும். ஓகேவா? ஆப்போசிட் பண்ணும்போது தான் நமக்கு டைரெக்டாக வரும். அதாவது 088 அந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது டைரெக்டாக வரும். இப்போ இந்த நம்பர் அப்படியே நிறுத்துனா அந்த நம்பர் ஏபியை திருப்பணும். திருப்பி தான் வைக்கணும். அப்போ திருப்பி வைக்கும்போது 858 அப்படின்ற நம்பர் தான் வரணும். அதாவது இந்த 57ன்ற நம்பருக்கு பி போர்டில் ஒரு நம்பர் கூட்டினா 58. அதை நம்ம திருப்பணும். ஒருவேளை ஆப்போசிட்டோ ப்ளஸ்ஸோ பண்ணியிருந்தால் தான் அப்படியே டைரெக்டாக வரும். இங்கே ஆப்போசிட்டும் பண்ணல, ப்ளஸ்ஸும் பண்ணல, அப்படியே வச்சதுனால நமக்கு 588ன்ற நம்பரு 858 அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கு. நாம் தான் அதை மிஸ் பண்ணிட்டோம். அது எப்போவுமே ஒரு நம்பர் எடுக்கும்போது ஒரு 2, 3 இடத்துலேருந்து பார்த்து தான் அது எடுப்பேன். அது எல்லாத்தையுமே சொல்ல முடியுதில்ல. அது மாதிரி அதே மாதிரி தான் நேற்றுமே 048ன்ற நம்பருக்கு 2 இடத்துலேருந்து தான் காமிச்சேன். அதே மாதிரி தான் இப்போவுமே இந்த பாருங்கள், இந்த 75ன்ற நம்பருக்கு 75, இந்த 08க்கு 08, இந்த 93க்கு தான் 98ன்ற நம்பரை பிசியில் செட் பண்ணேன். இன்னுமே ஒரு சில இடத்துலலாம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் செட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இப்போ இந்த 58ன்ற நம்பருக்கு இங்கே பாருங்கள், இந்த 90ன்னு இருக்குது பாருங்கள். இந்த 90 திருப்பினா 04 அப்படின்னு வரும். அந்த 04 இங்கே பாருங்கள் நமக்கு 09. அந்த 09ஐ பி போர்டு ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 04 அப்படின்னு வரும். ஸோ நான் தப்பு பண்ணது இங்கே தான். என்னென்னா, இந்த 53ன்ற நம்பரு ஃபஸ்ட்டு இந்த 90ன்ற நம்பரு டைரெக்டாக 40ன்னு வந்திருந்தால் இந்த இடத்துல இருக்கிற 58 நம்ம திருப்பி, அதாவது பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் இது 58, அதை திருப்பி 85 அப்படின்னு வச்சுருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே திரும்பிட்டதுனால இந்த 53 58 அப்படின்னு வரும். அதனால் இந்த 58ஐயும் இந்த 58 சேர்த்து பார்க்கும்போது 588 தான் வரும் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். ஆனால் இங்கே இப்போவுமே திரும்பிச்சு. இந்த 90ன்ற நம்பருக்கு திருப்பி 09 04 அப்படின்னு வந்தாச்சு. இந்த 53 திருப்பி 35, அதை திருப்பி 85 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இந்த 78 திரும்பாமல் டைரெக்டாக வரணும். அப்படி திரும்பாமல் வரும்போது பி போர்டு தான் ஆப்போசிட் ஆகணும். ஸோ பி போர்டு ஆப்போசிட் ஆகும்போது 3ன்ற நம்பர் வரணும். ஓகேவா? 73ன்ற நம்பரு ஏபியில் வரணும். ஸோ 73 அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக நமக்கு பாருங்களேன்,
2க்கு 08 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அதனால் இப்போ 58ன்ற நம்பருக்கு இந்த 32ன்ற நம்பரு பிசியில் இறங்கலாம். ஓகேவா? பிசியில் அப்போ இந்த 78ன்ற நம்பருக்கு 73 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 32 மேட்ச் பண்ணால் 732 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணலாம். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா 2022. இப்போ பழைய சார்ட்லேருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றார் ஒருத்தர் மெசேஜ் பண்ணார். இப்போ ரீசெண்டான சார்ட்டில் நீங்கள் எடுத்தே போட மாட்டேறீங்கண்ணே. ரீசெண்டான சார்ட்டில் ஆனால் வந்து பழைய சார்ட்லேருந்து மேட்ச் பண்ணி தான் அப்படியே ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? அந்த மெத்தட் தான் வந்து இப்போ நம்ம புதுசாக வந்து பார்த்தாலுமே ஆனால் இப்போது ரீசெண்டாகவே பழைய மெத்தட் தான் ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இந்த 04ன்ற நம்பரு பார்த்துங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த 62ன்ற நம்பரு. ஸோ 62ன்ற நம்பர் பாருங்கள், 67 அப்படின்னு வைங்க. இந்த 69ன்ற நம்பருக்கு டைரெக்டாக 69ன்னே வச்சா அடுத்த நம்பரு, அதாவது இங்கே வந்து 62, அது வந்து 67ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ 69 டைரெக்டாக வந்துச்சு. இப்போ 86 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி வச்சா நமக்கு, அதாவது 62, 69, 68, இது டைரெக்டாகவே 68 அப்படின்னே வந்து போச்சு. ஆனால் இதில் 2 நம்பர் ஆப்போசிட் ஆகணும், இல்லைன்னா திரும்பி வைக்கணும். ஆனால் இந்த டைம் வந்து அப்படியே டைரெக்டாகவே அப்படியே வந்துருச்சு 68 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ஏபியில் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏபியில் மேட்ச் பண்ணும்போது இது கரெக்டான ரிசல்ட்டாகவே தெரியும் நமக்கு. எப்படின்னு பாருங்கள், 66, இங்கே 56, 66, 56, 76ன்னு போகாமல் திரும்பி 46 அப்படின்னு வருது. ஓகேவா? 46ன்னு வருது. அப்போ இங்கே 67, 69, 68க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 18 அப்படின்னு சொல்லிட்டு 418 அப்படின்ற நம்பர் தான் இங்கே வரணும், இல்லை 918 வரும் அப்படின்னு. இது ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? 918 அப்படின்னு சொல்லிட்டு 981 நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நமக்கு 04க்கு 04 வந்தது கேமில். இந்த 88க்கு 88 வந்தது. உள்ள நம்பர் 5, அது நமக்கு தேவையில்ல, ஏன்னா ரிசல்ட்டே வந்து இதில் தான் வந்துச்சு. ஆனாலுமே பாருங்கள், ஏசியில் 88 வந்துச்சு. இப்போ பிசி நம்பர் 18 அப்படியேவும் டைரெக்டாகவும் நமக்கு அடிக்கலாம். ஓகேவா? இதில் இருக்கிற பிசி நம்பரு அப்படியே வந்து நமக்கு டைரெக்டாக 18 அப்படின்னு அடிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 68. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள் 48, 58, 68 அப்படின்னு போகலாம். 68ன்ற நம்பரு அங்கேயுமே பார்க்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை மாதிரியே தெரியும். பாருங்கள் 48, 58, 68ன்னு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு 5ன்ற நம்பர் கேமில் வந்தால் திரும்ப அந்த 5-0 கேமில் வரும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சி போர்டு 5, அப்புறம் ஏ போர்டு 0, மறுபடியும் வந்து பி போர்டில் 5 அப்படின்னு இறங்கிச்சு. இப்போ பாருங்கள், இங்கே 04க்கு 09, 03க்கு 58. இப்போ நமக்கு இங்கே 04, 03, இப்போ 02ன்னு போகாமல் ஒருவேளை 05 அப்படின்னு போகலாம். ஓகேவா? 05ன்னு வரும்போது, இல்லை அப்படின்னா, இல்லை ரெட்டை நம்பரில் போச்சுன்னு வைங்களேன், 55ன்னு வராமல் 54, 53, 55ன்னு வராமல் ரெட்டை நம்பர் பாருங்கள் கரெக்டாக 4, 8, கேப் நம்பர் 6, இல்லை கேப் நம்பர் 6 அப்படின்னு வரும்போது நமக்கு இங்கே 56ன்ற நம்பர் டைரெக்டாக வருது. 56ன்னு வரும்போது இந்த 48, 58, 68ன்ற நம்பர் டைரெக்டாக ஆச்சுன்னா நமக்கு 568 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். ஓகேங்களா? 54, 58, 56 அப்படின்ற நம்பரை வச்சு 568ன்ற நம்பரு டைரெக்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஏபியில் நமக்கு 54, 58, 56ன்ற நம்பரை டைரெக்டாக அப்படியே வச்சிட்டோம். அதே மாதிரி பிசியில் 48, 58, 68ன்ற நம்பரை அப்படியே டைரெக்டாக வந்து 732, 568 அப்படின்னு எடுத்திருக்கோம். பாருங்கள், இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகாதான் பாருங்கள்.